மாமியார் குடும்பம் தாங்க முடியல, வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்களா? ஒரு மருமகளா உங்களுக்கு சட்டத்துல என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோவை உடனே சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம சமூகத்துல பல பெண்கள் வந்து சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா? மாமியார் மற்றும் கணவர் வீட்டார் செய்கின்ற மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான சித்திரவாதிகள். இது என் வீடு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களா? ஆனா சட்ட பெண்களுக்கு கொடுத்துள்ள சக்தி வாய்ந்த பாதுகாப்பு என்னன்னு தெரியுமா? வாங்க பாப்போம். இது போன்ற சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப்பிள் லீகலைஸ் ஃபாலோ பண்ணுங்க. எது டவுட் இருந்தா டிஎம்ஆர் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகலைஸ் பண்றேன். ஒரு மருமகளுக்கு உள்ள சட்டப்பூர்வ தீர்வு என்னன்னு பாப்போம் வாங்க. பெண்கள் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அதுல செக்ஷன் 19 கீழே வாழும் உரிமை, ரைட் டு ரெசிடென்சி, அதாவது மாமியார் வீடு வந்து ஷேர்டு ஹவுஸ் என்பதால் மருமகளை வந்து வீட்டை விட்டு வலுக்கட்டாயமா வெளியேற்ற முடியாது இந்த சட்டத்துல சொல்லுது. அடுத்து செக்ஷன் 18 கீழே பாதுகாப்பு உரிமை, அதாவது கொடுமைப்படுத்துறவங்க வந்து அந்த பெண்ணை பேசவோ இல்ல நெருங்கவோ கூடாதுன்னு நீதிமன்றம் மூலம் தடை உத்தரவு பெறலாம். அடுத்த செக்ஷன் 20 மற்றும் 22 கீழே ஜீவனாம்சமும் நஷ்டீடும் பெறலாம். அதாவது அந்த பொண்ணு வந்து பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டா மாதாந்திர பராமரிப்பு தொகை பெற முடியும். அடுத்து பிஆர்என செக்ஷன் 85 கீழே கிரிமினல் ஆக்ஷன் ஃபைல் பண்ணலாம். என்னன்னா அந்த பொண்ணை வந்து வரதட்சணை கொடுமைப்படுத்துறது, அப்புறம் தொடர் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, அப்படி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற கணவர் மற்றும் மாமியார் மீது பிஆர்என செக்ஷன் 85 கீழே அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். இது ஜாமீன்ல வெளிவர முடியாத கிரிமினல் குற்றமாகும். அஸ் அட்வொகேட்டா என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அதாவது சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. நம்ம மௌனமா இருக்கிறது வந்து குற்றவாளிக்கு ஊக்கம் அளிப்பதாகும். பிரச்சனை வந்து எல்லையை மீறும் போது மாவட்ட மகளிர் பாதுகாப்பு அலுவலர் அல்லது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அணுகி சட்டப்பூர்வமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.